அனைவருக்கும் வணக்கம். ஒரு யோக ஜாதகம் எப்படி இருக்கும்? ஜாதகம் யோகமா என்பது லக்னம் லக்னாதிபதி சுபருடைய தொடர்பில் இருந்து, லக்னாதிபதி ஒரு சுபருடைய பார்வையிலிருந்து லக்னத்தையும் குரு பார்க்கும் நிலையில், லக்னாதிபதியும் குரு பார்க்கும் நிலையில் அந்த ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். ஏனென்றால் கெடுதலான தசாபுத்திகள் நடக்கும்போது கூட அந்த கெடுதலான தசாபுத்தியை தாங்கும் வல்லமையை பெற்றிருப்பார். கூடுதலாக லக்னம் லக்னாதிபதி வலுத்து தொடர்ச்சியாக யோக திசைகள் வரும் கிரகமே ஒரு ஜாதகமே யோக ஜாதகம் எனப்படும். அந்த ஜாதகர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகர். அதாவது பரம்பொருளால் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் சிரமமின்றி அனுபவிக்கக்கூடிய ஜாதகத்திற்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்து யோக திசைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அதே போல் ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். ஒரு ஜாதகம் ஒளித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றால் லக்னம் லக்னாதிபதி ஒளித்தன்மையுடன் இருக்க வேண்டும். ஒளிக்கிரகங்களான சூரிய சந்திரர்கள் ஒளித்தன்மையுடன் இருக்க வேண்டும். அவர்கள் இருள்தன்மை அடையும் பட்சத்தில் என்னதான் ஜாதகம் நன்றாக இருந்தாலும் பெரிய யோகங்களை அனுபவிக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் என்னதான் 1, 5, 9 9ஆம் பாவங்கள் என்றாலும் 1ஆம் பாவத்துக்கு அடுத்தபடியாக நாம் கணிக்குவது சூரிய சந்திரர்கள் நிலைத்தான். ஏனென்றால் ஒளி கிரகங்கள் தான் அந்த ஜாதகத்தை உயிர்ப்பித்து காட்டுகிறது. இந்த அமைப்பில் ஒரு யோக ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரண அமைப்பை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 25/11/2007 3:26 PM அளவில் பிறந்திருக்கார். மேச லக்னம், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன், 9இல் குரு. இதுதான் இந்த ஜாதகம். 11இல் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியும் குரு பார்க்கிறார். ஒரு ஜாதகத்தில் இருபெரும் முதன்மை சுபரான குரு பகவான் லக்னாதிபதி பாவனாகி 3இல் மறைவது நல்லது என்பதன் அடிப்படையிலும் லக்னத்தையும் குரு பார்க்கிறார், லக்னாதிபதியும் குரு பார்க்கிறார். இங்கே லக்னாதிபதி பக்கத்தன்மை பெற்றாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதே சமயம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை ஆகிறார். இஃப் பட் உள்ளே போகும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிபடும். மேம்போக்காக எதிலும் பலன் எடுக்க முடியாது. இந்த ஜாதகனை பிறந்தது அதே சமயத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார். சந்திர அதியோகம் என்றிருக்கிறது. பௌர்ணமி, அதாவது திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகர். நிறைந்த சந்திர அதியோகமும் பௌர்ணமி யோகமும் அமையப்பட்ட ஜாதகர். திருக்கார்த்திகை அன்று அடுத்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்த இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 7ல் சூரியன், 6ல் புதன், 8ல் குரு, 3 சுபர்கள். அதாவது பங்கமற்ற சந்திர அதியோகம் என்பது இதுதான். ஒரு ஜாதகத்தில் சந்திர அதியோகமோ பௌர்ணமி யோகமோ இருந்து லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்ற ஜாதகர் உண்மையிலேயே ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது சமுதாயத்தால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நபராக இருப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். பிறந்ததிலிருந்தே பார்த்திங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை அப்படி ஒன்றும் கெடுதல் செய்யாது. இந்த ஜாதகம் கும்பராகவாக இருந்தாலும் அவர் சனியின் பார்வையை வாங்கியிருந்தாலும் அந்த சனி குருவின் பார்வையில் கேதுவின் நினைவில் இருப்பார். இந்த ராகு திசையும் பெரிய கெடுதல்களை செய்கிறார். அடுத்து வரும் குரு திசையும் இந்த ஜாதகருக்கு நல்ல திசை தான். அதுக்கடுத்து வரக்கூடிய சனி திசை கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். எல்லாமே டிகிரி வைஸ் 2-3 டிகிரி வித்தியாசத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். எனவே ஒரு யோக ஜாதகம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். லக்கணத்தை பாவர்கள் பார்க்காமல், லக்னாதிபதி பாபத்துவம் அடையாமல், மேலும் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இருள்தன்மை அடையாமல் இருக்கும் ஜாதகம் உண்மையிலேயே யோக ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு குறை என்னென்றால் கும்பத்தில் இருக்கும் ராகு சனியின் பார்வை வாங்குவதுதான். அதுகூட ஜாதகத்துக்கு பெரிய கெடுதல்களை செய்யாது. ஏனென்றால் உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது என்பதன் அடிப்படையிலும், சனி பார்த்தாலும் அந்த சனி கேதுவுடன் இணைந்து பார்க்கிறார் என்பதன் அடிப்படையிலும் இந்த ஜாதகருக்கு ராகு தசையும் பெரிய கூடுதல் செய்யாது. குரு தசையில் இந்த ஜாதகர் உச்சம் தொழுவார். அதாவது ஒரு IAS ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்தை நாம் ஒன்று உறுதியாக கூறலாம். IAS அதிகாரி ஆவாரா என்றால் கண்டிப்பாக ஆவார். சிம்மத்தில் சனி இருக்கிறாரே, இது விட்டுட்டோம். சிம்மத்தில் சனி இருந்தாலும் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். சிம்மத்தை குரு பார்க்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக சிம்மாதிபதி சூரியன் பௌர்ணமி அமைப்பில், பௌர்ணமிக்கு அடுத்த உச்ச சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். எனவே ஒரு யோக ஜாதகம் என்பது லக்னம் லக்னாதிபதி வலுத்து அடுத்தபடியாக 5, 9ஆம் இடங்கள் கூட அடுத்துதான் வரும். சூரிய சந்திரர்கள், அதாவது ஜாதகத்தை பார்த்தாவே தகதகதான ஒளித்தன்மையுடன் இருக்க வேண்டும். எந்த கிரகமும் ராகுவுடன் அஸ்தங்கம் கிரகணமோ சூரியனுடன் அஸ்தங்கமோ அடையாமல் பாவர்கள் தொடர்பின்றி, அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் தங்களது சுயத்தன்மை இழக்காமல் இருக்கின்ற ஜாதகம் தான் உண்மையிலேயே யோக ஜாதகம். இங்கே செவ்வாய் தனது சுயத்தன்மையை இழக்கவில்லை, சந்திரனும் இழக்கவில்லை. சனி கேதுவுடன் இணைந்து நல்லவனாக, அதாவது தன்னுடைய கெட்ட இயல்புகளை மாற்றிக்கொண்டு நல்லவராக வருகிறார். மேலும் குருவின் பார்வை வேறு.
6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்தாலும் 6க்குடையவன் பரிவர்த்தனையாவது கெடுதல் என்றாலும் இந்த புதன் திசை வரும்போது இந்த ஜாதகர், அதாவது அந்திம வயதான காலத்தில் தான் வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவர் யோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் யோக தசாபுத்திகள் ஆரம்ப காலத்தில் வர வேண்டும். சரியான பருவ வயசுலேருந்து அப்படியே படிப்படியாக சூரிய சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இப்படி படிப்படியான யோக திசைகள் அடுத்தடுத்து வரும்போது அந்த ஜாதகர் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இளமையிலிருந்தே கஷ்டங்கிறது என்ன தெரியாது. ஏனென்றால் தாய் தந்தையர் நன்றாக இருப்பார்கள். ஜாதகரே ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்திருப்பார். ஏனென்றால் சூரிய சந்திர நிலையும் சிம்மத்தில் சனியம் வந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதும் 4ஆம் அதிபதி சந்திரனை உச்சமாகி இருப்பதும் லக்னாதிபதி குரு பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு கஷ்டம் என்பது என்ன தெரியாமல் தாய் தந்தையர் வளர்த்திருப்பார்கள். ஏனென்றால் தாய் தந்தையரும் நல்ல நிலையில் இருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஜாதகம் தான் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னம் 2ஐயும் குரு பார்ப்பது மிக உன்னத நிலை. அது குரு மூலத்திரிகோண வலுவில் இருந்து லக்னாதிபதியை பார்ப்பது மிக உன்னத நிலை. அதே போல் இங்கே பார்த்தீங்களா என்றால் லக்னம் குருவின் பார்வை, லக்னாதிபதி குருவின் பார்வை, சனி கேது குருவின் பார்வை, கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் குருவின் பார்வையில். மீதி இருக்கின்ற 3 கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருக்கின்றன. அதாவது குரு, சூரியன், புதன். எனவே எந்த கிரகமும் பங்கமின்றி இருந்து பிறந்தது சந்திர திசை, அடுத்தது செவ்வாய் திசை, லக்னாதிபதி திசை. லக்னாதிபதி தானே 8ஆம் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிருக்காரு. 8ஆம் பலனை செய்யவே மாட்டார். ஒரு கெட்ட ஆதிபத்தியத்திற்கு மறையும் கிரகம் தனது கெட்ட ஆதிபத்திய பலன்களை குறைத்துத்தான் செய்யும் அல்லது செய்யாமல் போகும். அதை தாங்கும் பலனை லக்னாதிபதி தருகிறார், லக்னம் தருகிறது. எனவே தீர்க்க ஆயுளுடன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் சரியான பருவ வயதில் அனுபவித்து, அதாவது சமுதாயத்தில் ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஜாதகம் என்பதுதான் யோக ஜாதகம். அந்த யோக அமைப்பு இந்த ஜாதகத்தில் அப்படியே இருக்கிறது. இதுதான் யோக ஜாதகம். எந்த ஜாதகத்திலும் சூரிய சந்திரர்கள் கெட்டவர்கள் பெருநாள் லக்னாதிபதி வைத்திருந்தாலும் சூரிய சந்திரர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய உயர்நிலையை அடைவதில்லை. அதே சமயம் லக்னாதிபதி வளைத்து சூரிய சந்திரர்கள் வளைத்தவர் ஒரு வாழ்வில் உச்சநிலையை அடைவார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். இந்த ஜாதகர் குரு திசையில் உச்சம் தொடுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.